இயேசுவே உம்மை வணங்குகிறோம், எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். இறைவா, எரேமியா இறைவாக்கினர் பலவிதமான வேதனைகள் அடைந்தாலும் கஷ்டங்கள் அடைந்தாலும் உமது செய்தியை மக்களுக்கு எடுத்துச் சென்றார். இயேசுவே, நீர் எங்களுக்கு மீட்பை கொண்டு வர உம் உயிரை தியாகம் செய்தீர், சிலுவையில் அறையப்பட்டீர், நீர் எங்களுக்காக இரத்தம் சிந்தினீர். நீர் உம்முடைய உயிரை எங்களுக்காக தியாகம் செய்ததற்காகவும் நாங்கள் இந்த உலகத்தில் வாழும் பொழுது எவ்வாறு உம்மில் நம்பிக்கை கொண்டு உமக்காக வாழ வேண்டும் என்றும், உமக்காக நாங்கள் வாழும் பொழுது எவ்வாறு ஆசீர்வதிக்கப்படுவோம் என்றும் நீர் தெல்லம் தெளிவாக விளக்கி கூறுகின்றீர். நீர் கூறிய எல்லா வார்த்தைகளுக்கும் உமது உடனிருப்பிற்கும் நாங்கள் நன்றி கூறுகிறோம். முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம், எரேமியா இறைவாக்கினர் ஒரு கிணற்றில் தள்ளப்படுகிறார். அவர் சேற்றில் கிணத்தில் இருக்கிறார். அவர் ஆண்டவருக்காக தன் பணியை செய்தார். பின்பு கிணற்றிலிருந்து எடுக்கப்படுகிறார். பலவிதமான கஷ்டங்கள், துன்பங்கள் இவைகளை சந்திக்க நேரிட்டாலும் அவர் தன் வாழ்க்கையை இறைவனுக்காக கொடுத்து அதில் வெற்றியை கண்டார். இரண்டாம் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம், எவ்வாறு இறைமகன் இயேசு இந்த உலகத்தில் தன்னை முழுமையாக நமக்காக கொடுத்தார் என்பதை தெல்லம் தெளிவாக விளக்குகிறது. இவ்வாறு நாம் வாசிக்கின்றோம், இயேசு தாம் அடைய இருந்த மகிழ்ச்சியின் பொருட்டு இழிவையும் பொருட்படுத்தாமல் சிலுவையை ஏற்றுக்கொண்டார். இப்போது கடவுளின் அரியணையின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார் என்று. இந்த சிந்தனையோடு புனித சின்னப்பர் எவ்வாறு இறைவனோடு ஒன்றித்து செயல்பட்டார் என்பதை பற்றி தெல்லம் தெளிவாக விளக்கி காட்டுகிறது. நற்செய்தி வாசகத்திலே இயேசு கிறிஸ்து ஓர் வீட்டில் உள்ளவர்கள் எவ்வாறு ஒருவரை ஒருவர் கடிந்து கொண்டு பகைமையில் வாழ்வார்கள் என்பதை பற்றி தெல்லம் தெளிவாக விளக்கி கூறுகின்றார். இறைவனை அன்பு செய்து அவரோடு நாம் வாழ்வோம். அப்போது இறைவன் நம்மில் இருந்து செயல்படுவார். ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமென்.